ஹலோ வாசக நெஞ்சங்களே, இது உங்கள் ஷியா ஏஎஸ். என்னோட கதையை என் குரலில் சொல்ல திரும்பவும் நான் வந்துட்டேன். கதை கேட்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ஷியா ஏஎஸ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, இப்போ கதைக்குள்ளே போவோமா? என் காதல் டாக்டர். இந்த கதையோட 60 அத்தியாயங்களை நாம் இது வரைக்கும் கேட்டிருக்கோம். கேட்காதவங்க சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்து தொடருவோமா? அத்தியாயம் 61, அருள்குமரனின் மகிழ்ச்சி. அடுத்த நாள் அருள்குமரன் மருத்துவமனைக்கு வந்திருக்க பாரதி, நண்பா எப்படி இருக்கா என் தங்கச்சி என்று கேட்க அவன், நல்லா இருக்காடா என்றான். எதனால் அவள் ஊருக்கு போனான்னு கண்டுபிடிச்சியா என்று பாரதி கேட்க அருள்குமரன் இல்லை என்று தலையை ஆட்டினான். என்னவா இருக்கும் என்று பாரதி கேட்க அருள்குமரன், அஸ்வதி இல்லை, அவளுக்காக எல்லாம் உன் தங்கச்சி என்னை விட்டு போகணும்னு யோசிக்க மாட்டா என்று சொல்ல பாரதி, உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறாளா என்று சந்தேகமாக கேட்டான். அருள்குமரன் பெரிதும் ஆர்வமின்றி ஆமாம் என்றான். அவள் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாளே, உன் மேலே உயிரை வச்சிருக்கா நண்பா. அன்றைக்கி உன் பிறந்த நாளுக்கு நீ ஃபோனை எடுக்கலன்னு அவ்வளோ அழுதாளே, அதுக்குள்ளே என்னாச்சு என்றான் பாரதி. அருள்குமரன் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். சரி, அவளை அப்படி போகணும்னு எல்லாம் யோசிக்க விடாமல் பண்ணுடா என்று பாரதி சொல்ல அவனோ பார்ப்போம் என்று சொல்ல பாரதி புரியாமல் விழித்தான். என்ன நண்பா சொல்கிற என்று பாரதி கேட்க அருள், கூலா இருடா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் என்று சொன்னான். பாரதிக்கோ வியப்பாக இருந்தது. எப்பவும் நீ தான் எல்லாத்துக்கும் சண்டை போடுவ, இன்னைக்கு நீயே என்னை விட பொறுமையாக இருக்க, உலகம் என்ன வேற பக்கம் சுத்துதா என்று கேட்டான். அருள்குமரன் பதில் சொல்லாமல் இருக்க பாரதியே, ஆமாம், அன்றைக்கி எதுக்குடா மறுநாள் ஹாஸ்பிட்டல் வந்துடுவல்லன்னு உன்னை கேட்க சொல்லி ஃபோன் பண்ண சொன்னேன் என்று கேட்க அருள், அப்போ தானே அவன் நான் கூப்பிட்ட உடனே கூட வருவா என்றான். பாரதி வியப்புடன், நீ ரொம்ப கேடிடா, என் தங்கச்சி உன்கிட்ட எப்படி பிழைக்க போகுதோ என்று சொல்ல அருள், மூடு, அவ தான் என்னாலே விடுறா என்று சிரித்தான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்க அங்கே வந்து சேர்ந்தனர் விக்கியும் அஸ்வதியும். பாரதியிடம் சிரித்து கொண்டே அருள்குமரன் அவளையும் பார்த்து சிரிக்க அவளோ அவளை பார்த்து சிரித்ததாக எண்ணினாள். ஹலோ அருள், ஹலோ பாரதி என்று அவள் சொல்ல இருவரும் ஹலோ என்றனர். 2 நாளாக ஹாஸ்பிட்டல் வரலையே, எங்கே போயிருந்தீங்க என்று அவள் அருளை பார்த்து கேட்க பாரதி சிரித்து, பறந்து போன சண்டைக்கோழியை பிடிச்சிட்டு வரப்போனான் என்று கேலியாக பதில் கொடுத்தான். அருள்குமரன் உடனே அவனை முறைக்க எழுந்த பாரதி, எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது, கிளம்புறேன், நீங்கள் சாப்பிடுங்க என்று எழுந்து போனான். அருள்குமரனோ சுற்றி பார்க்க பெரும்பாலான மாணவர்கள் இல்லை. தேர்வுக்கு படிக்க விடுப்பு கொடுக்கப்பட்டிருந்ததால் மாணவர்கள் வருகை குறைவாக இருக்க அவன், கேன்டீனே காலியாக இருக்க மாதிரி இருக்குது என்று சொல்ல விக்கி, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைல்ல, ஆனால் உனக்கு அடுத்த வருஷத்துலேருந்து தொல்லை இல்லை, ஒரு வழியாக 1 இயர் டீச்சர் வேலையை முடிச்சாச்சு என்றான். அருள்குமரனும் ஆமாம், இனி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் என்றான். அஸ்வதி உடனே, நீங்கள் 1 இயர் தான் கிளாஸஸ் டீச் பண்ண ஓகே சொன்னீங்களா என்று கேட்க அவன், ஆமாம், ஓகே சொல்ல வேண்டிய சூழ்நிலை, சொன்னேன் என்றான். மேலும் அங்கே இருக்க விருப்பமின்றி, சரி நீங்கள் சாப்பிடுங்க, நானும் முடிச்சிட்டேன், டிபார்ட்மெண்ட் போகிறேன் என்று கிளம்பி சென்றான். அஸ்வதியோ இனி அவனும் சௌந்தர்யாவும் பெரிதும் சந்தித்து கொள்ள வாய்ப்பே இல்லை என்று எண்ணி மகிழ்ந்தாள். அதுவும் இனி அவன் மருத்துவமனையில் மட்டுமே இருப்பான், சௌந்தர்யா கல்லூரியில் மட்டுமே இருப்பாள், அப்படி இருக்க இனி தனக்கு எந்த கவலையும் இல்லை என்று எண்ணினாள். அன்று மாலை அருள்குமரன் வீடு வர சௌந்தர்யா வேகமாக எழுந்து நின்றாள். அவனோ செருப்புகளை அவிழ்த்தபடி, படிச்சியா என்று கேட்க அவள்தான் அன்று படித்ததை எல்லாம் பட்டியலிட அவள் அருகே வந்தவன், சரி ஒரு முத்தம் கொடு என்றான். அவளோ யோசிக்க அவனே அவளுடைய கரங்களை எடுத்து அவன் கழுத்தை சுற்றி அருகே இழுக்க அவளுடைய உதடுகள் அவனுடைய உதடுகளை உரசின. அவன், இதுதான் கிஸ்ஸா
என்று கேட்க அவள், எனக்கு அவ்வளோதாங்க தெரியும் என்றாள் மெல்லிய குரலில். அவனோ, இப்போதைக்கு இது போதும், ஆனால் கற்றுக்கோ என்று அழுந்த முத்தமிட அவள் அவனுடைய கரங்களில் குழைந்தாள். சில நிமிடங்கள் தொடர்ந்த முத்தம் முடிந்து அவன் விலக அவள் விழித்தாள். அவளுடைய அந்த மான் விழிகள் அவன் மனதை கலைக்க அவன், உனக்கு பரீட்சை இருக்குடி, அப்படி பார்க்காத, போய் படி என்று சொல்லிவிட்டு அவன் அறை நோக்கி போக அவள் மிகவும் மெல்லிய குரலில், நான் இன்னைக்கு உங்கள் ரூமில் தூங்கணுமா இல்லை என் ரூமில் தூங்கணுமா என்று கேட்டாள். அவனோ அடக்கப்பட்ட சிரிப்புடன் அவளை பார்த்து, என் ரூமுக்கு வந்தால் நீ தூங்க முடியாது, உன் ரூமில் இரு, படி, எக்ஸாம்ஸ் முடியட்டும் என்று கூறி அறையை நோக்கி போனான். அவளோ முகத்தை கைகள் கொண்டு மறைத்து, ஐயோ நான் அது வேணும்னு கேட்குறேன்னு நினச்சிட்டாரோ என்று மெல்லிய குரலில் முணுமுணுக்க அவன், எனக்கு தான் நீ வேணும், ஆனால் இப்போ உனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுறேன் என்று சற்று சத்தமாக சொன்னான். அவன் சொல்லிவிட்டு போக அவளோ சிரித்து நின்றாள். அருள்குமரன் அவனை கட்டுப்படுத்த முயன்றாலும் அடுத்து வந்த நாட்களில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவளிடத்தில் சில முத்தங்களையும் தீண்டல்களையும் பகிரச் செய்ய அவளும் அவனுடைய அருகாமைக்கு பழகத் தொடங்கியிருந்தாள். அவனுடைய தீண்டல்கள் பிடித்திருந்தன, அருவருக்கவில்லை. மீண்டும் அவள் கல்லூரிக்கு போக, மீரா எங்கடி இருந்த இவ்வளவு நாள் என்று கேட்டாள். சௌந்தர்யாவோ, எங்கள் வீட்டில் தான் என்று சொல்ல, மீரா, அன்னைக்கு திடீர்னு பாதி நாளில் போயிட்ட, அதுக்கப்புறம் ஃபோனும் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை என்று சொல்ல சௌந்தர்யாவிற்கும் அப்போதுதான் நினைவே வந்தது. இத்தனை நாட்கள் அருள்குமரனின் நினைவிலேயே நாட்களை கழித்தவள் அனைவரையும் மறந்திருந்தாள். பதில் சொல்லாமல் அவள் சங்கடத்துடன் சிரிக்க மட்டும் செய்ய, மீரா, என்னடி மூச்சு விட்டா கூட ஃபோன் பண்ணுவ, நீ 10 நாளாக ஃபோன் பண்ணாமல் இருந்ததும் திடீர்னு உன்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் மாமாவுக்கு கட்டி வச்சிட்டாங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன் என்று சொல்ல சௌந்தர்யா பற்கள் தெரிய சிரித்தாள். என்ன சவுண்டு, சிரிக்கிற, அதான் நடந்துச்சா என்று மீரா கேட்க அவள் இல்லை என்று தலையை மட்டும் மாட்டி மீண்டும் சிரித்தாள். தீபக் வர சிரித்து கொண்டிருந்த சௌந்தர்யாவை காட்டி, இவ ஒரு மார்க்கமாக ஆயிட்டாடா என்றாள் மீரா. தீபக்கும் வாட் ஹேப்பன் சவுண்ட் என்று கேட்க அவள், ஒன்றும் இல்லை, நான் படிக்கணும் என்று அங்கிருந்து எழுந்து ஓடினாள். வகுப்பறையில் இருந்து வெளியே வர முன்னே வந்த அக்ஷராவின் மீது மோதினாள். சாரி என்று அவள் சிரித்துவிட்டு போக அக்ஷரா மீராவை பார்த்து, இவளுக்கு என்னாச்சு என்று கேட்டாள். அடுத்து வந்த அனைத்து தேர்வுகளையும் சௌந்தர்யா அப்படியே சிரித்த முகத்துடனே வந்து எழுதினாள். அவளுடைய இந்த மாற்றம் எதனால் நேர்ந்தது என்று அறியாமல் மீரா விழித்தாள். அப்படி இருக்க கடைசி நாள் தேர்வை முடித்த சௌந்தர்யா கல்லூரியில் மாலை வரை காத்திருக்க அவளை கவனித்த அஸ்வதி, என்ன நீ இன்னைக்கு இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்க என்று கேட்க சௌந்தர்யா திருவென விழித்தாள். உனக்கு மார்னிங் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதில்ல, இன்னும் ஏன் காலேஜில் இருக்க என்றவள் அடுத்து கேட்க அதற்கும் பதிலை சொல்லாமல் விழித்தாள் சௌந்தர்யா. அருள்குமரன் அவளை காத்திருக்கச் சொன்னதை அவள் எப்படி அஸ்வதியிடம் சொல்ல முடியும்? அதற்கும் விழித்தபடியே நிற்க அவளுடைய செல்போன் இம்முறை சினுங்கியது. திரையில் மாமா என்று பெயர் மின்ன அஸ்வதி, எடுத்து பேசு என்று சொல்ல சௌந்தர்யா, சரி மேம், நான் வரேன் என்று நகரப்போக அஸ்வதி, என் கண்ணு முன்னாடியே எடுத்து பேசு என்றாள். சௌந்தர்யா தயக்கத்துடன் எடுக்க மறுமுனையில் அருள், எங்கடி இருக்க என்றான். அவள், அது மாமா என்று மாமா போட்டு அழைக்க அருள் மெல்லிய புன்னகையுடன், யார் நிற்கிறாங்க பக்கத்தில் என்று கேட்டான். எப்படி மாமா சொல்கிறது என்று சௌந்தர்யா கேட்க அவன், பாரதியா என்று கேட்க அவள் ம் என்றாள். மீரா என்று கேட்க சௌந்தர்யா, அவன் மதியமே போயிட்டா என்றாள். அப்போ அந்த அஸ்வதியா என்றவன் கேட்க அவள் ஆமாம் என்றாள். சரி, நீ ஃபோன் வை, நான் அங்கே வரேன் என்று கூற அவள், நீங்கள் வந்துடுவீங்களா என்று கேட்டாள்.
அந்த கேள்விக்கு பின்னால் அஸ்வதியிடம் நம்மை குறித்து சொல்லிவிடுவாயா என்கிற கேள்வி ஒளிந்திருக்க, அவன் அதை அறிந்தவனாக, வரதென்ன, வந்து என் பொண்டாட்டிய என்ன கேள்வி கேட்குறேன்னு கேட்கவா என்று கேட்க, லேசாக சிரித்த சௌந்தர்யா, இல்லை மாமா, வேண்டாம், நானே கிளம்பிடுவேன் என்றாள். அவனும் சிரித்து, காலேஜ் வெளியே வெயிட் பண்ணு, நானும் ஹாஸ்பிட்டலிருந்து கிளம்பிட்டேன் என்றான். அவளும் தலையை ஆட்டி இணைப்பை துண்டிக்க, அவள் பேசிய வார்த்தைகளிலிருந்து யாரிடம் பேசினாள் என்று புரிந்து கொள்ள முடியாத அஸ்வதி, சரி நீ போ என்றாள். சௌந்தர்யாவும் தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடினாள். அஸ்வதி கல்லூரியில் வேலைகளை முடித்து மருத்துவமனை செல்ல, அங்கே டிபார்ட்மெண்ட்டில் விக்கி மட்டுமே அமர்ந்திருந்தான். அருள் எங்கே என்றவள் கேட்க, அவன் ஈவினிங்கே கிளம்பிட்டான், ஒரு 1 hour இருக்கும் கிளம்பி என்றான். சௌந்தர்யாவும் 1 மணி நேரத்திற்கு முன்பு புறப்பட்டது அவளுக்கு நினைவு வந்தது. அவள் யோசனையுடன் சென்று அருள்குமரனின் செல்போனுக்கு அழைக்க, அது தொடர்ந்து அலறியதே தவிர மறுமுனையில் எந்த பதிலும் இல்லை. அத்தியாயம் 62. எதிர்பாரா விருந்தாளி. அருள்குமரன் சொன்னதைப் போல சௌந்தர்யா கல்லூரிக்கு வெளியே காத்திருந்தாள். அவனுடைய கார் வந்து நின்றதும் வேகமாக அவள் சென்று ஏறி அமர, அவன் அவளிடம் சாக்லேட் ஒன்றை தூக்கி போட்டான். அவள் அதை பிடித்து, நீங்க தான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்கல்ல என்று கேட்க, அவன் உனக்கு பிடிக்கும்ல என்று கேட்டான். அவளும் தலையை ஆட்டிவிட்டு அதை பிரித்து இதழ்களில் மெல்லிய புன்னகையுடன் உண்ணத் தொடங்கினாள். அன்றைய நாளுக்கு பிறகு அவளும் அவனிடம் பிரிந்து செல்வதை குறித்து பேசவில்லை. அவனும் அதை குறித்து அவளிடம் எதுவும் கேட்கவும் இல்லை. நாட்களின் போக்கில் வாழ்க்கையை ரசிக்கத் தொடங்கியிருந்தனர். அவன் காரை ஊட்டியபடி வர, அவள் அவனுக்கும் சாக்லேட்டை ஊட்டினாள். அவனும் சாப்பிட, இருவரும் சாப்பிட்டு கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டிற்குள் நுழைந்த அவளுக்கு இப்போது எங்கு செல்வது என்கிற சந்தேகம் எட்டி பார்க்க, அவனோ எந்த பதிலும் சொல்லாமல் அவனுடைய அறை நோக்கி போனான். அவன் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொள்ள, அவள், எனக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதை மறந்துட்டாரா என்று யோசித்த போதே அவனுடைய அறை மீண்டும் திறக்கப்பட்டது. அவன் வந்து கூடத்தில் இருந்த டைனிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான். அவள் அப்போதும் அப்படியே நிற்க, அவன், என்னாச்சு என்று கேட்டான். அவளும் தயக்கத்தை விழுங்கி, எனக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க என்று சொல்ல, அவன், எனக்கு தெரியுமே என்றான். மிகவும் இயல்பாக இருந்த அவனை கண்ட அவள், நாம தான் காலையிலிருந்து இவர் பண்ணதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல என்று நினைத்தாள். அவன் அன்று காலை புறப்படும் போதே முத்தம் ஒன்றை கொடுத்து, வெயிட் பண்ண முடியலடி என்று சொல்லித்தான் வீட்டிலிருந்து புறப்பட்டிருந்தான். அவள் எப்போதும் தேர்வு முடிந்து மதியமே வீடு வந்துவிட, அன்று அதற்கும் அவளை காத்திருக்க செய்து அவனே மாலை அழைத்தும் வந்திருந்தான். அவள் நடந்தவற்றின் யோசனையில் இருக்க, ஓய் என்னடியாச்சு என்று அவன் மீண்டும் கேட்க, அவள், ஒன்றும் இல்லைங்க என்று தன் பையை எடுத்துக்கொண்டு அவளுடைய அறை நோக்கி போனாள். அவன், அங்கெங்க போற என்று கேட்டான். அவள் விழிகளும் இதழ்களும் புன்னகைத்தாலும் அவனை திரும்பி பார்த்தபோது அதை மறைத்து கொண்டு சௌந்தர்யா பார்க்க, அவனும் அவள் அருகே வந்து, 1 மாசம் வெயிட் பண்ணியிருக்கேன், மரியாதையா என் ரூமுக்கு போ என்றான். அவள், மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க என்று மிகவும் மெல்லிய குரலில் அவனுடைய கண்களை பார்க்காமல் கேட்க, அவன், உன் சம்மதம் யாருக்கடி வேணும் என்று கேட்டான். நீங்க மோசமா ஆயிட்டீங்க என்றவள் சொல்ல, அவன், மோசக்கார என்ன பண்ணுவான் தெரியுமா என்று கேட்டான். அவள் அவன் கண்களை என்ன என்பது போல நிமிர்ந்து பார்க்க, அவன் அவளுடைய இதழ்களை முத்தமிட்டிருந்தான். அவளுடைய ஆடைகளிடையே அவன் கரங்கள் ஊற அவள் அவனை அணைத்து கொள்ள செய்தாள். அவளிடமிருந்து விலகியவன், எதுக்கடி இந்த ஷால் எல்லாம் பின் பண்ணி வச்சிருக்க என்று சற்று எரிச்சலுடன் கேட்க, அவள், உங்க காலேஜ் ரூல்ஸ், நீங்க எப்பவும் பின் பண்ணாத சொல்றீங்க என்று கேட்டுவிட, அவன், உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் போகுதுல்ல என்று கேட்க அவள் மௌனமாக இருந்தாள். கழட்டு என்றவன்
பின்னர், எனக்கு நம்ம 2 பேருக்கு இடையில என்ன இருந்தாலும் பிடிக்காது என்று சொல்ல அவள் வாய் பிளந்து நின்றாள். என்ன, இன்னும் கிஸ் வேணுமா என்று அவளை மீண்டும் அவன் முத்தமிட டைனிங் டேபிள் மீது இருந்த அவனுடைய செல்போன் அலறியது. யாருன்னு பாருங்க என்று அவள் சொல்ல அவன் காலையில பார்த்துக்கலாம் என்றான். அவளோ இப்ப சாயந்தரம் 5 தான் ஆகுது என்று சொல்ல அவன் நீ இன்னைக்கு ரொம்ப பேசிட்டே இருக்கடி என்று அவள் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து போனான். அவளோ நீங்க தான் ஒரு நாள் நான் பேசுவேன்னு சொன்னீங்க என்று பின்னாலே சொல்லிக்கொண்டே போனாள். அன்றைய இரவு அவர்கள் இருவருக்குமே நீண்ட இரவாகி போக பறவைகள் சத்தமிடும் வேளையில்தான் இருவருமே உறங்கி இருந்தனர். காலை வீட்டின் காலிங் பெல் சத்தத்தை கேட்டு எழுந்த சௌந்தர்யா தன் மீது கையையும் காலையும் போட்டு உறங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்தாள். அவளுக்கு இதழ்களில் புன்னகை பிறக்க மீண்டும் காலிங் பெல்லின் சத்தம் கேட்டது. என்னங்க, யாரோ வந்திருக்காங்க, கை காலை எடுங்க என்று கூறினாள். அவனும் கை கால்களை எடுக்க அவள் எழுந்து நின்று தன் ஆடைகளை தேட அனைத்தும் அவனுக்கு அடியில் இருந்தன. என்னங்க, என் ட்ரெஸ் வேணும் என்று சௌந்தர்யா சொல்ல அருள்குமரன் ஒற்றை கண்ணால் அவளை பார்த்து அதெல்லாம் தர முடியாது போடி என்றான். மாமா, வாசல்ல யாரோ நிக்கிறாங்க மாமா என்று சொல்ல அவன் நீ என்ன ஐஸ் வச்சாலும் தரமாட்டேன், வேணும்னா முத்தம் கொடு, யோசிக்கிறேன் என்றான். அவளோ மோசம் நீங்க என்று மீண்டும் மணிச்சத்தத்தை கேட்டு அங்கே கிடந்த அவனுடைய சட்டையையும் ஷார்ட்ஸையும் அணிந்து சென்று வாசல் கதவை திறக்க அங்கே ராணி நின்றிருந்தார். அவரை கண்டதும் அவளுடைய கண்கள் பயத்தில் விரிய அவரோ அவளை முறைத்து வைத்தார். நீ என்று அவர் எதையோ சொல்ல போக அதற்குள் அவளுக்கு பின்னால் இடுப்பில் வேட்டி மட்டும் அணிந்து வந்த அருள் யாரடி என்று கேட்டுக்கொண்டே வர சௌந்தர்யா அவனிடம் உங்க அம்மா தான் வந்திருக்காங்க என்று சொல்லி உள்ளே வர அவன் அவளுடைய காதருகில் சரி போய் ட்ரெஸ் மாத்திக்கோ என்றான். வந்தவங்களுக்கு டீ காஃபி என்று அவள் கேட்க அவன் நான் பார்த்துக்கிறேன், நீ மாத்திட்டு வா என்றான். அவள் தன் பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்திருக்கவில்லை. ஆனால் அவனுக்கு அவள் மீதிருந்த அவன் கொடுத்த காதல் காயங்கள் தெளிவாக தெரிய அதை அவனுடைய தாயும் கவனித்து விட்டார் என்பது அவருடைய முகத்தில் இருந்த அருவருப்பிலேயே தெரிந்தது. அவள் செல்ல அவன் ராணியிடம் உட்காருமா என்று கூடத்தில் இருந்த சோஃபாவை காட்டினான். ராணி அருள் என்னப்பா என்று கேட்டும் மேலும் கேட்க முடியாமல் தயங்கினார். அவன் வந்த விஷயத்த சொல்லுமா என்றான். அவர் கலங்கிய கண்களை துடைத்தபடி சரி, வந்த விஷயத்த சொல்றேன், நந்தினி கல்யாணத்துக்கு நீ வரணும் என்றார். அருள்குமரன் இம்முறை வரேன் என்றான். அவன் உடனே ஒப்புக்கொள்வான் என்று எதிர்பார்க்காத ராணி சந்தோஷம்பா என்று சொல்ல அவன் நீ அதை சௌந்தர்யா கிட்ட தான் சொல்லணும், அவ தான் உங்க தங்கச்சி கல்யாணம், நீங்க போகணும்னு என்கிட்ட அவ்வளவு பேசினான் என்று சொல்ல ராணியின் முகம் மாறியது. அங்கே ஆடைகள் மாற்றி வந்த சௌந்தர்யா சமையலறை நோக்கி போக அடுப்பில் எதையும் அவன் வைத்ததாக தெரியவில்லை. அவள் கூடத்தில் இருந்தவர்களை பார்த்து டீயா காஃபியா என்று கேட்க அருள் டீயே போடு, அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் என்று கூறினான். அவள் மீண்டும் சமையலறைக்குள் நுழைய ராணி அப்புறம் நீ மட்டும் வந்தா போதும் என்று சொல்ல சிரித்தான் அருள்குமரன். என்னப்பா சிரிக்கிற என்று ராணி கேட்க அவன் உனக்கு நீ பெத்தவங்க மட்டும்தான் வேணும் இல்லையா, அப்போ உன் பொண்ணு மட்டும் போதுமே, எதுக்கு என்ன தேடி வர என்று கேட்க அவர் நீயும் என் புள்ளதானே என்று கேட்டார். அவனும் நானும் இல்லைன்னு சொல்லலையே, உன்னோட மகன் இப்போ தனி ஆள் இல்லை, அவனுக்கும் வீடு வாசல் பொண்டாட்டின்னு எல்லாம் இருக்கு, என் பொண்டாட்டிக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல என்று கேட்க ராணி ஒன்றும் இல்லாமல் வந்தவ தானே என்று கேட்டார். அவன் உடனே அடுத்து என்ன பேசினாலும் யோசிச்சு பேசுமா, நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி என் பின்னாடி வந்தவ அவளெல்லாம் விட்டுட்டு என்னால் எங்கேயும் வர முடியாது, அவள் வந்தாதான் நான் வருவேன் என்றான் தெளிவாக. ராணி அவனுடைய குணம் அறிந்து சரி சரி உன் விருப்பம் போல பண்ணு, ஆனால் வந்துடு என்று சொல்ல அவன் வந்துடுறோம்
என்றான். அப்போதே சௌந்தர்யா வந்து இருவருக்கும் டீயை கொடுக்க அவளுடைய கலங்கியிருந்த விழிகளை கவனித்தான் அருள்குமரன். அவர்கள் பேசியதை அவள் கேட்டுவிட்டாள் என்று தோன்ற, உட்காரடி என்றான். அவளோ, இருக்கட்டும் மாமா, அடுப்பில் பால் வச்சுட்டு வந்திருக்கேன் என்று வேகமாக சமையலறை நோக்கி ஓடினாள். ராணியின் பேச்சு அவளுக்கு எந்த வேதனையும் தரவில்லை. அவர் அதைத்தான் சொல்லுவார் என்று அவள் எதிர்பார்த்துதான் இருந்தாள். ஆனால் அருள்குமரனின் பதில்தான் அவளை கலங்கச் செய்திருந்தது. அவனை என்றேனும் ஒரு நாள் பிரிய வேண்டும் என்று நினைக்க கோபம் வந்தது. ராணி புறப்படும் முன் அருள்குமரன் கவனிக்காத நொடியில் சௌந்தர்யாவை பார்த்து முறைத்து விட்டு போக அவளோ குனிந்த தலை நிமிராமல் நின்றிருந்தாள். அவர் சென்ற பின்னர் சோகங்களை சிந்தித்து வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்து கண்களை துடைத்து கொண்டாள். அவர் சென்ற அடுத்த நொடி அருள் சென்று நந்தினியை செல்போன் வாயிலாக அழைத்தான். அவனுடைய அழைப்பை சற்றும் எதிர்பார்த்திராத நந்தினி எடுத்து, ஹலோ என்று தயக்கத்துடன் சொல்ல, அருள், நான் தான். அம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. உனக்கு கல்யாணமா என்று கேட்க அவள் என்று மட்டும் கூறினாள். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா என்றவன் நேரடியாக கேட்க நந்தினி ஒரு நொடி தயங்கினாலும் பின்னர் பிடிச்சுதான் பண்ணிக்கிறேன் என்றாள். உன்னை உங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணலையா என்றவன் கேட்க அவள் இல்லை என்று மட்டும் சொன்னாள். அவனோ, இங்கே பாரு, உனக்கு அண்ணனா நான் நிறைய பண்ணதில்லை. ஆனால் கல்யாணம் ஈஸியான விஷயம் இல்லை. அதனால உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு. நீ இப்போவே சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன். அன்னைக்கு பிடிக்கலனாலும் சொல்லு. நீ என் தங்கச்சி. உன் விருப்பத்துக்கு மாறா எதையும் நான் நடக்க விட மாட்டேன் என்றான். அதே வார்த்தைகளை அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பதிலுக்கு அவள் என்று மட்டும் கூற அவனும் சரி என்று கூறி இணைப்பை துண்டித்தான். அவனை பின்னால் வந்து அணைத்த சௌந்தர்யா, நீங்க ரொம்ப நல்லவர், மற்றவங்களுக்கு தான் தெரியல என்றாள். அவனோ, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோசம் சொன்னேன் என்று கேட்க அவள் பதில் சொல்லாமல் சிரித்தாள். அவனோ, இப்பெல்லாம் பேசாத, மனுஷன் மூடோட வரும்போது தங்கச்சி கல்யாணத்துக்கு போங்க, காதுகுத்துக்கு போங்கன்னு பேசு என்றான். முன்னிரவு அவனுடைய அறைக்குள் நுழைந்த சௌந்தர்யா மேசை மீதிருந்த பத்திரிகையை பார்த்து அவனிடம் அது குறித்து பேசியிருந்தாள். அவள் பதிலுக்கு, அப்போ மட்டும் விட்டீங்களா என்ன என்று மெல்லிய குரலில் கேட்டாள். அவனோ, இப்போவும் விடமாட்டேன், வா போலாம், ராத்திரி எல்லாம் பேசினல, அதுக்கு இப்போ எனக்கு வேணும் என்று அவளை அழைத்து போனான். இருவரும் அறைக்குள் நுழைய அவள் கண்களில் முத்தமிட்ட அருள், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ சொல்லலைன்னாலும் நான் நந்தினி கிட்ட பேசியிருப்பேன். அவள் கூட பேச விருப்பம் இல்லைனாலும் அந்த கல்யாணம் அவளுக்கு சரியில்லை, அதனால கண்டிப்பாக பேசியிருப்பேன் என்று சொல்ல அவள், நீங்கள் ரொம்ப மோசம் மாமா, அதை சொல்லி என்கிட்ட எவ்வளோ பண்ணிக்கிட்டீங்க என்று அவன் பார்வையை சந்திக்காமல் கூறினாள். அத்தியாயம் 63. நந்தினியின் திருமணம். சௌந்தர்யா அன்று காலையே எழுந்து சேலை கட்டி புறப்பட்டு கொண்டிருக்க அருள்குமரன் எப்போதும் போல எந்த ஆடம்பரமும் இன்றி சட்டை பேண்ட் அணிந்து வந்தான். அவள், வேஷ்டி சட்டை எடுத்து வச்சேனே என்று யோசனையுடன் சொல்ல அவன், கல்யாணம் முடிச்சு ஹாஸ்பிட்டல் போனோண்டி என்றான். தங்கச்சி கல்யாணத்துக்கு கூடவா உங்களுக்கு லீவ் இல்ல என்று காதணிகளை அணிந்தபடி அவள் கேட்க அவன், என் கல்யாணத்துக்கே நான் 3 நாள் தான் லீவ் எடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டே கண்ணாடியை பார்த்து தலை சீவினான். அவள் ஒரு நொடி துணுக்குற்று, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சுதான் வந்தீங்களா எங்க ஊருக்கு என்று கேட்க அவன், இல்லையே, ஊரை சுத்தி பார்க்க வந்தவன நீ தான் வளைச்சு போட்டுட்ட என்றான். அவள் இதழ்களை சுழித்து முகத்தை திருப்பிக் கொள்ள அவன் அவளுடைய தாடையை பற்றி, ஏய் பொண்டாட்டி, நீ எப்படி நேக்கா கேட்டு முகத்தை திருப்பினாலும் 500 முறை முடியாம சொல்ல மாட்டேன் என்றான். அவள் இதழ்களுக்குள் சிரிக்க அவன், உன்னை பத்தி எனக்கு தெரியாது என்று சிரித்தபடி அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். நகரத்தின் பெரிய ஹோட்டல் ஒன்றில் திருமணம் நடக்க அங்கே வந்து இறங்கிய சௌந்தர்யாவின் மனம் படபடத்தது.
அன்று வீட்டிலிருந்து வெளியேறியது முதல் இன்றுதான் மீண்டும் அவனுடைய குடும்பத்தார் இருக்கும் இடத்திற்கு வருகிறாள். அருள்குமரன் முன்னால் இறங்கி வேகமாக நடக்க அவள் வாசலிலேயே தயங்கி நின்றாள். அவளை திரும்பி பார்த்த அருள், என்னாச்சு என்று கேட்க அவள் இல்லை என்று தலையை ஆட்டி அவனுடன் நடந்து சென்றாள். வாசலில் நின்றிருந்த அலமேலுவின் கணவர் வெங்கடேசன் அருள்குமரனை கண்டதும், வாங்க மாப்ள என்று சொல்ல அவனும், நல்லா இருக்கீங்களா மாமா என்று கேட்டான். பக்கத்தில் இருந்த அலமேலு அவனை கண்டுகொள்ளாமல் நின்றார். அதே நேரம் வெங்கடேசன், நல்லா இருக்கேன் மாப்ள என்று சொன்னது மட்டுமின்றி சௌந்தர்யாவிடமும் நேச புன்னகை ஒன்றை வீச அவளும் தலையை அசைத்து சிரித்துவிட்டு உள்ளே சென்றாள். திவ்யா அவர்களை கண்டாலும் அன்று அவன் எச்சரித்ததை நினைத்து தூரமாகவே நின்றாள். சௌந்தர்யா அவன் காதருகில், அவங்க உங்ககிட்ட வந்து பேசலையா என்று கேட்க அவன், ஏன், உனக்கு அவ என்கிட்ட வந்து பேசணுமா என்று கேட்டான். அவள், வேண்டாம் வேண்டாம் என்று தலையை ஆட்ட அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. சட்டென அவள் அவனுடைய கையை பிடிக்க யாரை கண்டு அஞ்சுகிறாள் என்று அவன் முன்னால் திரும்பி பார்த்தான். அங்கே கமலசேகரன் அவர்களை நோக்கித்தான் வேகமாக வந்து கொண்டிருந்தார். அவர் பின்னாலேயே ராணி ஓடி வருவதும் தெரிய அருள்குமரனின் முகமும் கடுமையாக மாறியது. சௌந்தர்யா அவன் முழங்கையை பிடித்து கொள்ள அன்று வீட்டு சண்டை ஊரறிந்த ஒன்றாக மாறப்போகிறது என்று இரு பெண்களும் நினைத்து அஞ்சினர். அதேவேளை, ஹலோ டாக்டர் அருள்குமரன் என்று ஒரு நபர் அவர்கள் இருவரையும் நோக்கி வந்தார். அருள்குமரன் கமலசேகரன் இருவருமே திரும்பி பார்க்க நிதித்துறை அமைச்சர் களிய பெருமாள் அவருடைய புடைசூழ வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் கமலசேகரன் சிரித்து, வாங்க வாங்கயா, தலைவர் வரலையா என்று கேட்க அவர், தலைவர் டெல்லி வரைக்கும் போயிருக்கார் சேகர், ஏற்பாடெல்லாம் அமர்க்களம் பண்ணியிருக்கீங்க, இருங்க ஒரு நிமிஷம் உங்க பிள்ளைகிட்ட பேசிட்டு வரேன் என்று அருள்குமரன் பக்கம் திரும்பினார். டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல எனக்கு என்று அவர் சொல்ல, சார், நான் என் வேலையை தான் செஞ்சேன் என்றான் அருள்குமரன். அங்கிருந்தவர்கள் குழப்பத்துடன் பார்க்க அமைச்சர், என்ன சேகர், சொல்லலையா உங்க புள்ள, என் சன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான், பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அருள் தான் அவனை காப்பாத்தி கொடுத்தது என்று சொல்ல அவர் குரலில் நெகிழ்ச்சி இருந்தது. மேலும் அவர், வாங்க டாக்டர் என் கூட என்று அவனை அழைக்க அவன் திரும்பி சௌந்தர்யாவை பார்த்தான். அதை கவனித்து, இது யாரு என்று அமைச்சர் கேட்க, அருள் என் வைஃப் சார், பேரு சௌந்தர்யா, அவளும் டாக்டருக்கு தான் படிச்சுட்டு இருக்கா என்று கூறினான். அவர், வெரி குட் சேகர், உங்க மருமக கூட உங்க பையனை போல திறமசாலியா தெரியுறா, அழகாவும் இருக்கா, படிக்க வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்று கூறி அவருடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தவர், உங்க கல்யாணத்துக்கு தான் வர முடியல, வச்சுக்கோமா என்று கொடுக்க அவள் அருளை பார்த்தாள். அவன் கண்ணசைத்து பெற்றுக்கொள்ள சொல்ல அவளும் வாங்கி கொண்டாள். அப்புறம் கல்யாணம் எப்ப நடந்தது என்று அவர் அவனிடம் வினவ, 2 வருஷம் ஆகுது சார், ஊர்ல ஆச்சு என்று மட்டும் சொன்னான். சரி வாங்க போய் உக்காந்துட்டே பேசுவோம் என்று அமைச்சர் சொல்ல கமலசேகரன், வாங்க வாங்க முதல் வரிசையில உட்காருங்க என்று அழைத்து போக அமைச்சரும் அருள்குமரனை தன்னுடனே அழைத்து சென்றார். அருள்குமரனின் பார்வை சௌந்தர்யா மீது நிலைத்திருக்க அவளும் அவனை தொடர்ந்து சென்று அவனுடனே அமர்ந்து கொண்டாள். விழாவிற்கு வந்திருந்த பலரும் அவளிடம் இம்முறை பேசினர். அவனுடைய உறவினர்களும் அவளிடத்தில் நன்றாக பேச அவளுக்குத்தான் விந்தையாக இருந்தது. அவளுக்கு தன்னிடம் இப்போது என்ன மாற்றம் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. முன்னர் அவள் கிராமத்தில் இருந்து வந்திருந்த சௌந்தர்யா, இன்று அவள் நகரத்து சௌந்தர்யா, நாளைய மருத்துவர். மேலும் அருள்குமரனும் அவளிடம் அன்பு பாராட்ட அந்த மரியாதை அவர்கள் நடந்து கொண்டதில் தெரிந்தது. அதேவேளை மணப்பெண் அறையில் கமலசேகரன், எதுக்குடி அவன் இங்க வந்திருக்கான் என்று ராணியிடம் கேட்க அவர் அழுது கொண்டே, நான் தான் கூப்பிட்டேன், என் புள்ள அவன், நந்தினிக்கு அவன் இருக்கான் அண்ணன்னு, அவன் இல்லாம நம்ம பொண்ணு அனாதையா கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த ஒரு முறை எதுவும் பேசாதீங்க, வீட்டுக்கு வந்து நீங்க என்ன அடிச்சு போட்டா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூற அவர்,
எப்படியோ நாசமா போ. மற்றவங்க முன்னாடி அவன் என் பேரை கெடுக்கவே அந்த ஓடுகாலியை இழுத்துட்டு வந்திருக்கான். எல்லாம் சேர்ந்து ஆடுறீங்க, ஆடுங்க என்ற சத்தம் போட நந்தினி, அப்பா போயிடாதீங்க, எனக்கு நீங்க தான் வேணும் என்றாள். பாத்தியாடி, நீ ஒரு பொறுக்கிய பெத்திருக்கியே, அவனை மாதிரி இல்லை என் பொண்ணு, என் பேச்ச கேட்பா. என்ன நந்தினி என்று கேட்க அவள், கேட்பேன்பா, நீங்க போயிடாதீங்க என்றாள். அவரும், உன் கல்யாணம் அப்பா நின்னு பண்ணுவேன், நீ அழாத என்று கூறி அங்கிருந்து வெளியேறிவிட நந்தினி, நீ ஏன் அண்ணனை கூப்பிட்டமா என்று கேட்க ராணி, அவன் தானடி உனக்கு எல்லாம் பண்ணணும் என்று கேட்டார். விஷயம் புரியாம பேசாதமா, அவன் எனக்கு நல்லதெல்லாம் பண்ண மாட்டான் என்றாள் நந்தினி. அவர், என்னடி சொல்ற என்று கேட்க அவள் மௌனமாக இருந்தாள். ராணி திரும்ப திரும்ப கேட்டாலும் அவள் பதில் பேசாமல் இருக்க அவர், அவன் நான் கூப்பிட்டு இங்க வந்திருக்கான், உனக்கு பிடிக்கலனாலும் அவன் தான் உன் அண்ணன், உங்க அப்பாவை போல நீயும் என் மனசை காயப்படுத்தாது என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். அமைச்சர் இன்னும் சில நிமிடங்கள் இருந்து விட்டு புறப்பட அருள்குமரன் நந்தினியை தேடி சென்றான். முகூர்த்தப்பட்டை அணிந்து அவள் அமர்ந்திருக்க, அருள், என்ன முடிவு பண்ணிருக்க என்று கேட்டான். அவளோ, என் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது என்றாள். திலீப்ப மனசுக்கு பிடிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிற, அப்படிதானே என்றவன் கேட்க அவள் ஆமாம் என்று தலையை மட்டும் ஆட்டினாள். இப்பவும் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு கோழைய நான் பார்த்ததே இல்லை என்று அருள் சொல்லிவிட்டு வெளியே வர அவள் பற்களை கடித்து கொண்டு கண்கள் கலங்க நின்றாள். அவளிடம் கோபத்தை காட்டியிருந்தாலும் அவளுடைய அண்ணனாக அனைத்து முறைகளையும் அவன் செய்ய அவளுடைய திருமணமும் நடந்தது. மேடையில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்க சௌந்தர்யா அனைத்தையும் கீழே அமர்ந்துதான் பார்த்தாள். அம்மா, நல்லா இருக்கீங்களா என்று ஒரு பெண்ணின் குரல் அருகே கேட்க திரும்பி பார்த்தாள் சௌந்தர்யா. அங்கே அருள்குமரனின் வீட்டு பணிப்பெண் செல்வி நின்றிருக்க சௌந்தர்யா, செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க என்று சிரித்து கேட்க செல்வி, நல்லா இருக்கேம்மா என்று கூற அவள், இப்படி உட்காருங்க, உங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று விசாரித்தாள். செல்விக்கு அவள் அனைத்தையும் நினைவு வைத்திருப்பது ஆச்சரியத்தை தந்தது. நீங்க ரொம்ப மாறிட்டீங்கம்மா என்று சொல்ல அவள், அவ்வளவெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா என்றாள். அவர்கள் அருகே வந்த அருள்குமரன், நல்லா இருக்கீங்களா செல்வி என்று கேட்க செல்விக்கு அதுவும் ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வீட்டில் இருந்தவரை அருள்குமரன் பெரிதும் எதிலும் கலந்து கொள்ள மாட்டான். பேசுவது இன்னும் தூரம். அப்படி இருக்க அவன் வந்து கேட்டதும் நெகிழ்ந்த செல்வி, நல்லா இருக்கேன் சார் என்றார். அருள் அவரை விசாரித்த பின்னர் சௌந்தர்யாவிடம் பர்ஸை கொடுத்து விட்டு, நான் டைனிங் ஹால் போறேன், சாப்பிடும்போது கால் பண்றேன், வா சாப்பிடலாம், அது வரைக்கும் இங்கே இரு என்று சொல்லி, செல்வி இவ கூடவே இருக்க என்று அவரிடமும் கூறிவிட்டு போனான். அவள் சிரிக்க செல்வி, அருள் சார் ரொம்ப மாறியிருக்காரு என்று கூறினார். சௌந்தர்யா, அப்படியாக்கா என்று கேட்டாள். செல்வி சிரித்து, ஆமாமா, முன்னெல்லாம் பேசவே மாட்டார், உங்க கூட கூட பக்கத்துல இருந்தாலும் தள்ளி இருப்பார், இப்ப தள்ளி இருந்தாலும் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு, உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போறாரு என்று சொல்ல சௌந்தர்யா புன்னகைத்தாள். செல்வி பேசினாலும் எந்த வேளையிலும் பங்கு கொள்ளாமல் அங்கேயே இருக்க சௌந்தர்யா சந்தேகத்துடன், அக்கா நீங்க எதுலயும் கலந்துக்கலையா என்று கேட்டாள். செல்வி, என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கம்மா, அலமேலு அம்மா மேல டீயை கூட்டிட்டேன்னு சண்டை வந்து ஐயா வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ராணிமா வந்து கூப்பிடத்தான் இன்னைக்கு கல்யாணத்துக்கே வந்தேன், அதனால என்ன என் வீட்டின் நிலைமை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா என்று கண்கள் கலங்க கூறினார். சௌந்தர்யா அவருடைய கையை பிடித்து, அக்கா எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா என்று கேட்டாள். செல்வி திகைத்து, சார் எதுவும் சொல்ல மாட்டாராமா என்று கேட்க சௌந்தர்யா, நான் பேசிக்கிறேன்க்கா அவர்கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சரின்னா நாளையில இருந்து வந்துடுங்க, காலையில மட்டும் வந்தா கூட போதும் என்று கூறினாள். செல்வி கண்கள் கலங்க, அன்னைக்கு ஐயா எல்லார் முன்னாடியும் உங்களை பேசும்போது நான் சும்மாதாம்மா இருந்தேன், வேலை போயிடுமோன்னு பயந்துதாம்மா சும்மா இருந்தேன், மன்னிச்சிடுங்க என்று சொல்ல அவள், பரவாயில்லக்கா விடுங்க என்றாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்க அங்கே வந்த ராணி, நான் உன்கிட்ட தனியா பேசணும் என்றார் சௌந்தர்யாவிடம்.
அவளிடம் பதற்றம் தெரிந்தாலும் அவள் செல்வியிடம் திரும்பி, வந்துடுறேங்கா என்று அங்கிருந்து எழுந்து போனாள். செல்வியும் ராணிதானே என்று அமைதியாக அமர்ந்திருந்தார். அதே சமயம் அருள்குமரனும் யாரை சந்திக்கவே கூடாது என்று இருந்தானோ அவர்களை சந்தித்திருந்தான். அத்தியாயம் 64. ஒரு முறை சொன்னால் புரியாதா. சௌந்தர்யாவை தனி அறைக்கு அழைத்து வந்த ராணி கதவை அடைத்து விட்டு வந்து அவளிடம், என்ன தாண்டி மனசுல நினைச்சிட்டு இருக்க என்று கேட்க அவள் பதில் பேசாமல் மௌனமாக நின்றாள். இப்படி பேசாம இருந்து இருந்துதான் என் பையனை ஏமாத்திட்டு இருக்கியா என்று அவர் கேட்க அவள், இல்லம்மா என்றாள் அவசரமாக. அன்னைக்கு நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என் பையனை விட்டு போயிடுன்னு தானே சொன்னேன். நீ போனா 1000 பேர் இருக்காங்கடி என் பையனை கட்டிக்க என்று சொல்ல அவள் அப்போதும் கண்ணீர் சிந்தியபடி மௌனமாகத்தான் நின்றாள். அன்று அவர் பேசிய வார்த்தைகள் தான் அவளை உடனே பைகளை தூக்கி கொண்டு அங்கிருந்து புறப்படச் செய்திருந்தது. அவர், அன்னிக்கே என்ன சொன்னேன்? உன் பழைய புருஷன் கதை தெரிஞ்சா எல்லாரும் என் பிள்ளையதான் தப்பா பேசுவாங்கன்னு சொன்னேன்ல. நாடு பூரா கொண்டாடுற டாக்டர்னு அவனுக்கு இப்போ இருக்க பேரு போய் எய்ட்ஸ் டாக்டர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் உனக்கு வேணுமா என்று கேட்க அவள் கையை நீட்டி தடுத்து, எனக்கு எந்த நோயும் இல்லை. அப்படி ஒன்று எனக்கு இருந்திருந்தா அவர் என்னை கட்டிக்கவே கேட்டிருந்தப்பவே நான் வேண்டாம் சொல்லியிருப்பேன் என்றாள். ஏன் சொல்லலைன்னு தான் நானும் கேட்குறேன். பணக்காரன் கிடைச்சதும் சரின்னு சொல்லிட்டியா என்று அவர் மனதில் இருந்த ஈரம் மொத்தத்தையும் துடைத்து விட்டு கேட்க அவள், கொஞ்சம் நிறுத்துங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவர் பணக்காரர்னு எல்லாம் எனக்கு தெரியாது என்றாள். ராணி அதற்கும், சும்மா கதை சொல்லாத. அன்னைக்கு அவனை விட்டு போயிடுறேன்னு தானே சொன்னேன். போனியா? அவன் கூட இன்னும் கொஞ்சம் கொலாவிட்டு தானே இருக்க என்று கேட்க அவள், நானும் போகதான் செஞ்சேன். உங்க பையன்தான் என்னை திரும்ப கூட்டிட்டு வந்தாரு என்றாள். அவன் அப்படித்தான் செய்வான். நீதான் விலகி போகணும். உனக்கும் அவன் கூட இருக்க ஆசைதான் போலவே என்று ராணி கேட்க அவள், பாருங்க, இதோட நிறுத்துங்க. ஆமா, எனக்கும் உங்க பையன் கூட இருக்க பிடிச்சிருக்குதான். ஆனா அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்குல இருந்து தவற மாட்டேன். அவரை நான் பிரிஞ்சு போகத்தான் போறேன். ஆனா இப்போ இல்லை. அவர் என்கிட்ட 3 வருஷம் கேட்டிருக்கார். முதல் முறையா அவர் என்கிட்ட எனக்கு சம்மதம் இல்லாத ஒன்றை கேட்டிருக்கார். நான் இன்னைக்கு சொல்றதுதான், என் நேரம் முடிஞ்சதும் நானே விலகி போயிடுவேன். அவர் தேடினாலும் கிடைக்க மாட்டேன். நீங்க இனியும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கைகளை கூப்பி சொன்னாள். மேலும் அவ்விடம் நிற்க பிடிக்காமல் அவள் கதவை திறந்து கொண்டு வெளியே போக அவள் முதுகையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தார் ராணி. இந்த சில வருடங்களில் அவளிடமும் மாற்றங்கள் இருந்தன. என்ன பேசினாலும் கேட்டுக்கொண்டு நிற்பவள் இன்று எதிர்த்து பேசியிருந்தாள். அவள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாள் என்கிற நம்பிக்கையுடன் அவரும் அங்கிருந்து வெளியேறினார். உணவு கூடத்தில் பணிகளை முடித்து அருள் சௌந்தர்யாவை அழைத்து போக வர அங்கே அவனுக்கு எதிரே ஷாலினி வந்து கொண்டிருந்தாள். பல வருடங்களுக்கு பின் மீண்டும் அவளை சந்தித்தான். அவனை விட 4 வயது மூத்தவள் என்றாலும் முகத்தில் அதற்கான முதிர்ச்சி இல்லை. மிகவும் இளமையான தோற்றத்தில் தான் தெரிந்தாள். நடிகையாயிற்றே. ஹலோ அருள், எப்படி இருக்கீங்க என்று கேட்டது மட்டுமின்றி அவன் கரங்களை பிடிக்க அந்த காட்சிதான் அறையில் இருந்து வெளியே வந்த சௌந்தர்யாவின் கண்களிலும் பட்டது. சௌந்தர்யா அங்கேயே ஸ்தம்பித்து நிற்க அவளை கவனித்து அருகே வந்த திவ்யா, அங்கே என்ன பார்க்குற என்று அவள் பார்க்கும் திசையை கவனித்தாள். ஷாலினி, எத்தனை வருஷம் ஆகுது அவங்கள பார்த்து என்று திவ்யா சொல்ல சௌந்தர்யா அவளை திரும்பி பார்த்தாள். மாமா உன்கிட்ட சொல்லலையா? அவங்க தான் அருள் மாமாவோட எக்ஸ் லவர் என்றாள். சௌந்தர்யாவின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை கவனித்த திவ்யா, உனக்கு தெரியாதா? அவங்களால தான் அருள் மாமாக்கும் பெரிய மாமாக்கும் சண்டையே வந்துச்சு. அவங்க கிடைக்காத கோவத்துல தான் மாமா அமெரிக்கா படிக்கவே போச்சு. உன்னை கல்யாணம் பண்ணதும் மறந்துருக்கும்னு நினைச்சேன். நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே என்று சொல்ல அவளை திரும்பி பார்த்த சௌந்தர்யா முறைத்தாள். என்னடி முறைக்கிற என்று திவ்யா கேட்க சௌந்தர்யா அங்கே அருள்குமரனை கவனிக்குமாறு கண்ணை காண்பித்தாள். அருள் ஷாலினியின் கையை அகற்ற சௌந்தர்யா திவ்யாவிடம், அவர் வாழ்க்கையில எனக்கு முன்னாடி யார் இருந்தா அது எனக்கு அவசியம் இல்லாதது. அவர் வாழ்க்கையில இப்போ நான் தான் இருக்கேன். அதை நீங்க மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு அருளை தேடி போனாள்.
அதேவேளை ஷாலினி, பழசெல்லாம் மறந்துட்டியா அருள் என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, அருள் பதில் சொல்லும் முன் அங்கே அவன் அருகே சென்று நின்றாள் சௌந்தர்யா. மாமா என்று அவள் அழைக்க, அருள்குமரனின் கண்கள் அவளை கண்டதும் கடுமையை விடுத்து மென்மையை சூடிக்கொள்ள, அவன் ஷாலினியிடம் மீட் மிஸ்ஸஸ் சௌந்தர்யா அருள்குமரன் என்று சொல்ல, ஷாலினியிடம் சிறிய திகைப்பு. சௌந்தர்யா ஹலோ என்று கூறி, இவங்க என்று கேட்க, அருள், முன்னாள் நடிகை, பேர் ஷாலினி. இவங்க நடிக்கும் போதெல்லாம் நீ சின்ன குழந்தை, அதான் உனக்கு தெரியல. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அளவுக்கு அவங்க முக்கியமான ஆளும் இல்லை என்று சொல்ல, ஷாலினி அவர்கள் முன் மேலும் நிற்க பிடிக்காமல் அங்கிருந்து நகர்ந்து போனாள். அவள் சென்றவுடன் அருள் சௌந்தர்யாவை பார்த்து, சாப்பிட போலாமா என்று கேட்க, அவள் வேண்டாம், பசிக்கல, வீட்டுக்கு போலாமா, என்னை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க என்று சொல்ல, அவனும் சரி என்று கூறி அவளை வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். அவளோ வழி முழுவதும் மௌனமாகவே வந்தாள். ராணி பேசிய வார்த்தைகள் அவளை கொல்லாமல் கொன்று கொண்டிருந்தன. அவனை பிரிய அவளுக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஆனாலும் பிரிய வேண்டிய சூழல் இருந்தது. அவர்களுடைய திருமணம் வெளியே தெரியாதவரைதான் அவனுடன் அவள் இருக்க முடியும். திருமணம் குறித்து தெரிந்தால் அவளை குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள தேடுவர். ஒருவேளை அவளுடைய உண்மை வெளிவந்தால் என்னவாகும் என்று எண்ணினாள். ராணியே அந்த உண்மைகளை எப்படி அறிந்து கொண்டார் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. இன்னும் மற்றவர்கள் அறிந்தால் அருள்குமரனின் பெயருக்கும் புகழுக்கும் பெருத்த அவமானம் ஏற்படும் என்று அஞ்சினாள். அவனுக்கு தன்னால் அப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்று எண்ணியவள் படிப்பு முடிந்ததும் அவனிடமிருந்து விலகியே தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தாள். இத்தனை நாட்கள் அவனுடைய நெருக்கத்தால் இருந்த சலனம் மறைந்து எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். அவனும் ஷாலினியை சந்தித்த எரிச்சலில் இருக்க பெரிதாக சௌந்தர்யாவை கவனிக்கவில்லை. அவளை வீட்டின் வாசலில் இறக்கிவிட்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டு இருந்தான். வீட்டிற்கு வந்த சௌந்தர்யா தன் அறைக்குள் சென்று அடக்கி வைத்திருந்த அழுகையை கொட்டினாள். அழுது தீர்த்தாள். அன்றைய நாளை அழுதே கழித்தாள். அவனுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் தன் காதலை தியாகம் செய்வதே சரி என்று எண்ணினாள். அன்று மாலை அருள் வீட்டிற்கு வர உணவு அனைத்தும் சமைத்து டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவள் இல்லை. எப்போதும் அவனுக்காக காத்திருக்கும் அவள் இல்லை. அவனுடைய அறையை எட்டி பார்க்க அங்கும் இல்லை. அவளுடைய அறை கதவை திறக்கப் போக அது பூட்டப்பட்டு இருந்தது. அவன் கதவை தட்ட அவள் வந்து கதவை திறந்து, வந்துட்டீங்களா என்று அவன் கண்களை சந்திக்காமல் கேட்டுக்கொண்டே அவளுடைய கூந்தலை அள்ளி கொண்டே கட்டினாள். அப்படியே அவள் கூடத்திற்கு வர அவன் அவளை பின்னால் இருந்து அணைத்தான். கண்கள் மீண்டும் கலங்க அவள் அவனுடைய கரங்களை விளக்க முயன்றாள். அவனோ விடுவதாக இல்லை. அவளை திருப்பி முத்தமிட அவள் கண்களில் கண்ணீர். சற்று வேகமாக பிடித்து அவனை தள்ளிய சௌந்தர்யா, உங்களுக்கு என்கிட்ட இது மட்டும்தான் வேணும்ல என்று கேட்டாள். கேட்ட அடுத்த நொடியே சொன்ன வார்த்தைகளை நினைத்து வருந்தவும் செய்தாள். அவள் கேட்க வந்தது அதுவல்ல என்று அவனிடத்தில் சொல்லவா முடியும்? விலகி நின்ற அவனுடைய முகம் வெளிரி போயிருந்தது. உனக்கு பிடிக்கலையா என்றவன் கேட்க அவளிடத்தில் மௌனம். அவள் சிந்தித்து பதில் சொல்லும் முன் அவன் அவனுடைய அறைக்கு சென்று கதவை வேகமாக அடித்து மூடியிருந்தான். அவளுக்கும் அழுகை வர அங்கு நிற்க பிடிக்காமல் தன்னுடைய அறைக்கு சென்று படுத்தவள் அழுதபடியே உறங்கியும் போனாள். மறுநாள் காலை காலிங் பெல் சத்தம் கேட்டு அருள்குமரன் தான் சென்று கதவை திறந்தான். அங்கே செல்வி நின்றிருக்க அவன் புரியாமல் விழித்தான். செல்வி உடனே, பாப்பா தான் வேலைக்கு வர சொன்னாங்க சார் என்று சொல்ல அவன், வாங்க, அவ இன்னும் எழுந்துக்கல என்று அழைத்து வந்து சமையலறையை காட்டினான். அவர் உள்ளே நுழையும் முன் அவன் அவரிடம், செல்வி, நேற்று சௌந்தர்யா யார்கிட்டையும் பேசினாளா என்று கேட்க அவர், ஆமா சார், ராணி அம்மா பாப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினாங்க. அப்புறம் திவ்யா பாப்பா கிட்ட பேசினாங்க. ஆனால் 2 பேர்கிட்டையும் என்ன பேசினாங்கன்னு தெரியல சார் என்றார். அவனும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் மருத்துவமனை செல்லும் வரை சௌந்தர்யா தன்னுடைய அறையிலேயே இருந்தாள். செல்வி காலையில் மட்டுமே வந்து செல்ல அன்று மாலையும் அவன் வரும்போது அறைக்குள்ளேயே தான் இருந்தாள் சௌந்தர்யா. இரவு இருவரும் உண்டு முடித்து தட்டுகளை கழுவ எழுந்து செல்ல
அவர்களுடைய அந்த சிறிய சமையலறையில் அவன் அவளை உரசாமல் செல்ல அவளுக்கு கோபம் வந்தது. தான் சொன்னதால் தான் விலகிச் செல்கிறான் என்பதை மறந்து அவன் விலகிச் செல்வது மட்டுமே கண்களை உறுத்த அப்படியே முறைத்தபடி தட்டை கழுவினான். அவனோ எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தான். இப்படியே ஒரு வாரம் கடந்துவிட 3ஆம் வருட வகுப்புகளும் தொடங்கியது. சௌந்தர்யாவும் கல்லூரிக்கு சென்றாள். முதல் வரிசையில் அக்ஷரா, மீரா என அனைவரும் அமர்ந்திருக்க அக்ஷரா அவளுடைய தோழியிடம், பிளாக் ஷர்ட் அருள்குமரன் சார் தான், எனக்கு அதுல டவுட் இல்லை என்று சொல்ல பையை தொப்பென்று வைத்த சௌந்தர்யா, ஆமா போய் சொல்லு, கூப்பிட்டு கொஞ்சுவார் என்றாள் ஆவேசமாக. அக்ஷரா, நான் உன்கிட்ட பேசினேனா என்று கேட்க சௌந்தர்யா, அவர் நம்ம டீச்சர், இவ எப்படி பேசுறா பாரு மீரா என்று சொல்ல மீரா அவளை விந்தையாக பார்த்து, அவ பேசுறது இருக்கட்டும், உனக்கு என்னடி ஆச்சு, இன்னைக்கு நீ ரொம்ப பேசுற என்றாள். அக்ஷரா, உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சுல, இரு ஒரு நாள் இதுக்கு நீ அனுபவிப்ப என்று சொல்லிவிட்டு திரும்பி அமர்ந்து கொண்டாள். சௌந்தர்யா அன்று நாள் முழுவதும் அப்படியே இருக்க மதிய உணவு இடைவேளையிலும் கேன்டீனில் சென்று பார்க்க பாரதி மட்டுமே இருந்தான். அதுவும் அவளுக்கு எரிச்சலை தர கடுகடுவென இருந்தாள். அவளை தனியே அழைத்துச் சென்ற மீரா, என்னடியாச்சு உனக்கு என்று கேட்டாள். அத்தியாயம் 65. அவனை தேடும் கண்கள். சவுண்ட், என்னடி ஆச்சு உனக்கு என்று மீரா கேட்க சௌந்தர்யா, என்னாச்சு, எனக்கு ஒன்று வேணும், ஆனா எனக்கு அது வேண்டாம் என்று சொல்ல மீரா, புரியுற மாதிரி சொல்லு கேர்ள் என்றாள். சௌந்தர்யா மௌனமாக இருக்க மீரா, உங்க மாமா கூட சண்டை போட்டியா என்று கேட்க ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். மீரா, அதானே பார்த்தேன், சாந்தமே சொரூபமான சௌந்தர்யா டென்ஷன் ஆகுறானா அதுக்கு அவங்க மாமு மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். என்ன சொல்றாரு அவரு என்று கேட்க சௌந்தர்யா, அவர் எதுவும் சொல்லலை, நான் தான் ரொம்ப பேசிட்டேன், அவர் இப்ப என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் என்றாள். பேசாம இருக்காரா என்று மீரா கேட்க சௌந்தர்யா, இல்ல பேசுறாரு, ஆனா தள்ளியே இருக்காரு என்றாள். மீரா ஒரு நொடி யோசித்து, நீ முதல்ல சண்டை போட்டியா அவர் முதல்ல சண்டை போட்டாரா என்று கேட்டாள். நான் தான் என்று சௌந்தர்யா சொல்ல மீரா, அப்போ நீ தாண்டி போய் பேசணும், நீ தானே தப்பு பண்ண, போய் சாரி கேட்டு தாஜா பண்ணு, சரியாயிடும் என்று சொல்ல சௌந்தர்யா, இல்லை அவருக்கு தப்பா பேசினா பிடிக்காது, வார்த்தை மாதிரி பேசினா ரொம்ப கோவப்படுவார், அன்னைக்கு நான் வேற ரொம்ப பேசிட்டேன் என்றாள். யாருடி நீயா, விஷம் வச்சா கூட நீ அமைதியா தானே இருப்ப என்று மீரா கேட்க சௌந்தர்யா முறைத்தாள். மீரா சுதாரித்து, இங்க பாரு, இதுதான் நம்ம சான்ஸ், உங்க மாமுவுக்கு உன் மேல லவ் இருக்கா இல்லையான்னு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்ல சௌந்தர்யா, அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாருடி என்றாள் சோர்வாக. கடந்த சில நாட்களில் அவள் தான் அவனை தேடி தேடி பார்த்தது போல இருக்க அவனோ அவளை பெரிதாக கண்டுகொண்டதாக கூட தெரியவில்லை. சில மாதங்களுக்கு முன்னர் இருவரும் எப்படி இருந்தனரோ மீண்டும் அதே நிலைக்கு திரும்பியது போலதான் இருந்தது அவளுக்கு. அதிலும் அவளுக்கு பெரிதும் வேதனை கொடுத்த விஷயம் என்னவென்றால், இது எதுவுமே அவனை பெரிதாக பாதித்தது போல தெரியவில்லை. அந்த விரக்தியில் அவள் அப்படி சொல்லி இருக்க மீரா யோசித்து, உங்க ஆள் கொஞ்சம் கரார் பார்ட்டி தான் போல, பட் என்ன நம்புகள், நீ போய் அவர் முன்னாடி உன் திறமைய காட்டு, அதுக்கப்புறமும் பேசாம இருந்தா வந்து சொல்லு என்றாள். திறமனா என்று சௌந்தர்யா கேட்க அவளை அருகே அழைத்து மீரா காதில் சில வார்த்தைகளை சொல்ல அவள், ஐயோ முடியாது என்றாள். மீரா உடனே, அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் தானே அவர் முன்னாடி நிக்க சொன்னேன், அதுக்கு ஏன் இவ்வளவு பண்ற என்று கேட்டாள். ட்ரெஸ்ஸு சரி, ஆனா கட்டி பிடிக்கிறதெல்லாம் மாட்டேன் என்றாள். தலையில் அடித்து கொண்டு, சரி ட்ரெஸ் போட்டுட்டு போய் சாரி சொல்லு, அது போதும் என்றாள் மீரா. அவள் சொன்ன யோசனையை உடனே நிறைவேற்ற நினைத்த சௌந்தர்யா அன்று மாலை வீட்டிற்கு வேகமாக வந்தாள். அதே வேளை அவள் பாரதியுடன் இருந்தான். மதியம் கேன்டீன்ல உன்னை காணலன்னதும் அவ முகமே மாறிடுச்சு.
என்று பாரதி சொல்ல, அவன் ஆபரேஷன் இருந்துச்சு, என்ன பண்றது என்று கேட்டான். உன் முகம் ஒரு வாரமாவே சரியா இல்லையே, என்னாச்சு என்று பாரதி கேட்க, அருள் ஒன்றும் இல்லை என்றான். சொல்லு நண்பா, திரும்ப கேட்க வைக்காத. என் தங்கச்சி கூட சண்டையா என்று கேட்க, அருள் சண்டை இல்லை, ஆனால் அவகிட்ட என்னவோ சரியில்லை என்றான். கொஞ்சம் தெளிவா சொல்லுடா என்றான் பாரதி. அருள், நந்தினி கல்யாணத்துக்கு போனோம்ல, அங்க அவ சிலரை பார்த்துருக்கா. யார் என்ன சொன்னாங்க தெரியல, சோகமா சுத்திட்டு இருக்கா. வாயை திறந்து சொன்னா கேட்கலாம். முன்னாடியெல்லாம் வாயை திறந்து பேசுடின்னு கத்துவேன். இப்போ அப்படி பண்ணவும் வெறுப்பா இருக்கு. பயப்படுவாளோன்னு யோசனையா இருக்கு. நானே ஒவ்வொரு முறையும் போய் கேட்க முடியுமா? அதான் அவளே வந்து பேசட்டும்னு விட்டுட்டேன் என்றான். பாரதி உடனே, அவ சின்ன பொண்ணுடா, நிறைய கஷ்டப்பட்டிருக்கா என்று தொடங்கும் போதே கையை நீட்டி தடுத்த அருள், தெரியும், இப்ப வேண்டாம் என்றான். பாரதி, சரி அவகிட்ட பேசு மச்சான், அதை தான் சொல்ல வரேன் என்று சொல்ல, அருள் பேசுறேன் என்று மட்டும் சொன்னான். அவள் பேசிய வார்த்தைகளை அவனிடம் சொல்ல மனமில்லாத அருள் மேலோட்டமாக அந்த பேச்சை முடித்திருந்தான். இரவு வீட்டிற்கு வர அவள் அன்று அவனுக்காக டைனிங் டேபிளில் காத்திருந்தாள். அவன் அவளை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல, அவள், இன்னைக்கு ஒர்க் எப்படி போச்சு என்று கேட்க, அவன் எப்பவும் போலதான் என்று அறைக்குள் போனான். குளிச்சுட்டு வருவீங்கல்ல என்று அவள் சற்று சத்தகமாக கேட்க, அறையிலிருந்து எட்டி பார்த்தவன், வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனான். இன்னும் 4 வார்த்தை சேர்த்து பேசினா என்ன ஆயிட போகுது, நல்லா பேசினாதான் என்ன என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். அன்று உணவு அனைத்தும் அவனுக்கு பிடித்ததாக இருக்க அவன் மனதுக்குள், மயிலுக்கு கோபம் போயிடுச்சு போலவே என்று நினைத்தாலும் அவளிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் உண்டு முடித்தான். அவன் உண்டு முடித்து சிறிது நேரம் டிவி பார்ப்பான் என்று அவள் எதிர்பார்த்திருக்க, அவனோ படிக்கணும், என் ரூமுக்கு போறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனான். அவள் என்ன செய்து அவனிடம் பேசுவது என்று தெரியாமல் நின்றிருக்க அவளுடைய தாயிடம் இருந்து அழைப்பு வந்தது. அருள்குமரன் அவனுடைய அறையில் சோஃபாவில் அமர்ந்து புத்தகம் ஒன்றை கையில் வைத்து படித்துக் கொண்டிருக்க அவனுடைய அறை கதவு தட்டப்பட்டது. அவன், கதவு திறந்துதா இருக்கு, வா என்றான். அவளும் உள்ளே வந்தாள். சுடிதார் அணிந்திருந்தவள் இப்போது தாவணி அணிந்திருக்க அவன் அவளை சந்தேகமாக பார்த்து, என்ன வேணும் என்று கேட்டான். அவள் உடனே, பால் கொண்டு வந்தேன் என்று மெல்லிய குரலில் சொல்ல அவன், கேட்கல என்றான். அவள் மீண்டும், பால் கொண்டு வந்தேன் என்றாள். நான் தான் நைட்ல எதுவும் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல என்று அவன் சற்று அதட்டும் தொனியில் கேட்க அவள், இது ஏதோ மாப்பிள்ளை பால்னு சொன்னாங்க, குடிச்சா உடம்புக்கு தெம்பா இருக்குமா, அதனாலதான் கொண்டு வந்தேன், சாரி என்று சொல்ல அவனுக்கு தன்னையும் மீறி இதழ்களில் புன்னகை பரவிட தன் ஒற்றை கரத்தை முகத்தின் மீது வைத்து சிரித்தான். அவன் இதழ்கள் விரிய சிரிப்பது அவளுக்கும் சிரிப்பை தர வாசலில் புன்னகையுடன் நின்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்த அருள், அம்மோ இங்க வாயேன் என்றான். அவளும் அவன் அருகே சென்று நிலத்தில் மண்டியிட்டு அமர அவள் கரத்தில் இருந்த பால் டம்ளரை வாங்கி அருகே இருந்த மேசை மீது வைத்துவிட்டு அவளுடைய இரு தோளிலும் கரங்களை போட்டு அவள் கண்களை பார்த்தான். படபடக்கும் அவள் விழிகள் என்றுமே அவனை ஈர்த்திருக்க கடந்த சில நாட்களாக பார்க்காமல் சோர்ந்துதான் போயிருந்தான். அவளோ அவன் அணிந்திருந்த கண்ணாடியை கழட்டி வைக்க அவன், எதுக்கடி கழட்டுற என்று கேட்க அவள், உங்க கண்ணை நேரா பார்க்கணும், அதனாலதான் என்றாள். சரி, இந்த பால் எதுக்கு தருவாங்க தெரியுமா என்றவன் கேட்க அவள், உடம்பு சத்தா இருக்குத்தானே என்று கேட்டாள். அவனோ அடக்கப்பட்ட சிரிப்புடன் இல்லை என்று தலையை ஆட்டி அவளை அருகே வரச் சொன்னான். அவளும் செல்ல அவள் காதில் அதன் ரகசியத்தை சொன்னான். அவள், ச்சே, ஐயோ நான் வேற தெரியாம என்று சத்தமாக சொல்லி மனதுக்குள் தன் தாயை திட்டவும் செய்தாள். அவனோ, சொல்லு, எனக்கு இது தேவையா
என்று கேட்க அவள் இல்லை என்று தலையை ஆட்டினாள். அவனோ அவளுடைய இதழ்கள் மீது விரல் கொண்டு உரசி வாய திறந்து சொல்லு என்று சொல்ல அவள் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை என்றாள். அவனும் சிரித்து ஆமா, அன்னைக்கு கல்யாணத்துல உன்கிட்ட என் அம்மா என்ன சொன்னாங்க என்று கேட்க அவள் ஒரு நொடி யோசித்தாலும் பின்னர் என்ன சொல்வாங்க, வழக்கம் போலதான் குழந்தை பெத்துக்க சொன்னாங்க, அப்பதான் இந்த வீட்டுல இருக்க முடியும் சொன்னாங்க என்று பொய் சொல்ல அவன் அதைத்தான் சொன்னாங்களா என்று சந்தேகமாக கேட்க அவள் ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். பின்னர் அவன் திவ்யா எதுவும் என்று தொடங்கும் போதே அவள் அவங்க வழக்கம் போல உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இதுன்னு சொன்னாங்க என்று சொன்னான். ஷாலினியை குறித்து அவனுக்கு நினைவுபடுத்த வேண்டாம் என்று எண்ணியவள் அதையும் மாற்றி சொல்லி இருந்தாள். அவன் நீ என்ன சொன்ன என்று கேட்டான். அவள் உடனே முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா அவர் லைஃப்ல நான் தான் இப்போ இருக்கேன், அவர் எனக்கு தானே சொல்லிட்டு வந்துட்டேன் என்றாள். அப்படியா சொன்ன என்று அவன் மீண்டும் கேட்க அவள் அப்படிதான் சொன்னேன், நீங்க எனக்கு தானே என்று கேட்க அவன் இதழ்களில் மீண்டும் அந்த மந்தகாச புன்னகை. பெண்ணவளை இரவிலும் பகலிலும் கொள்ளும் அந்த புன்னகையை கண்டு அவள் உறைந்திருக்க அவன் அப்புறம் எதுக்கடி அப்படி சொன்ன, நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணேனா என்று கேட்டான். அவள் இல்லை என்று தலையை ஆட்ட அவன் அப்புறம் என்ன ஆச்சு என்று கேட்டான். இப்போது எப்படி சமாளிப்பது என்று யோசித்த அவள் அன்னைக்கு என்னவோ மூட் அவுட், அதனாலதான் அப்படி மாத்தி உளறிட்டேன் என்றாள். அவளுடைய பதில் முழுமையாக திருப்தி அளிக்கவில்லை என்றாலும் அவளிடம் இந்த முன்னேற்றமே பெரிது என்று எண்ணியவன் அவள் தோள்களின் மீதிருந்து கரங்களை எடுத்து சரி இப்ப போ என்று சொல்ல அவள் முகம் சோர்ந்து போனது. என்ன என்று அவன் கேட்க எழுந்து நின்றவள் ஒன்றும் இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினாள். வாசல் வரை சென்று அவள் திரும்பி பார்க்க அவன் படுப்பதற்காக கட்டிலில் விரிப்பை சரி செய்து நிமிர்ந்தான். மீண்டும் அறைக்குள் சென்றவள் அவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள். அவன் விடுடி என்று சொல்ல அவள் என்று சொல்ல அவன் நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கு என்றான். அவளோ பரவாயில்ல என்று சொல்ல அவன் நான் திரும்பினா உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன் சௌந்தர்யா என்று சொல்ல அவள் அதற்கும் மௌனமாகத்தான் இருந்தாள். இன்றைய 5 அத்தியாயங்கள் நிறைவடைந்தன. சௌந்தர்யா அவன் ரூம்ல இருந்து வெளியே போனாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மறக்காம சனிக்கிழமை டியூன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு கதை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த சனிக்கிழமை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய்.